ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்சை பற்றி நமக்கு அப்புறம் வாங்க வீடியோக்களை போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சிஎஸ்கே போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு எதிராக ஹோம் ஸ்டேடியத்தில் தோற்றுருந்தாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 4th தான் இருந்தாங்க. இந்த மேட்ச்சை தோற்றதுனால 5th பிளேஸுக்கு வந்துட்டாங்க. சிஎஸ்கேக்கு முன்னாடி இருக்க டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் கிட்ட எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே 10 பாயிண்டில் இருக்காங்க. இந்த மேட்சை மட்டும் நம்ம வின் பண்ணால் தான் மஸ்ட் வின் கேமாக இருக்கும் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு. பஞ்சாபோட சாம் கரன் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணார். பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே போட்டாங்க. அவங்களோட 2 ராகுல் சகர் 2 ஹர்ப்ரீத் பரார் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுலிங் பண்ணதுனால மிடில் ஓவர்ஸில் ரன்னே கொடுக்காம பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அந்த சமயத்தில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ரன் அடிக்கிறதுக்கு. 2010 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இதே மாதிரி பிளே ஆஃபுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பஞ்சாபோட தர்மசாலாவில் விளாண்டாங்க. விக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழுந்துக்கிட்டே இருந்த நிலைமையில எம்எஸ் தோனி வந்து இறங்கி பார்த்தீங்கன்னா மேட்சை ஃபினிஷ் பண்ணி பிளே ஆஃபுக்கும் கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த மொமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் ரீக்ரியேட் ஆனால் நல்லாயிருக்கும். இந்த மேட்சில் சிஎஸ்கேக்காக தீபக் சகர் பார்த்தீங்கன்னா விளையாட மாட்டார், அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதிஷா 14 தீக்ஷன் அவங்க பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்போ டெல்லியிலேருந்து தர்மசாலா வரதா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில். 14 பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் விளையாடுவது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவரும் ரிச்சர்ட் கிளிசனும் பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா பவுலிங் பேராக இருப்பாங்க. சிஎஸ்கேல ஸ்பின் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இல்லாட்டி மோயின் அலிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மிச்சல் சாட்னர் கூட வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவன்ஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வென்னிங் மூமெண்ட்டோட போயிட்டு இருக்கிறதுனால தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா ஃபீவர்லேருந்து வெளிவந்துட்டார்னா அவர் பார்த்தீங்கன்னா விளையாடுவார். இல்லாட்டி அவருக்கு பதிலாக முகேஷ் சௌத்ரி கூட விளையாட வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சுக்கான நம்மளோட பிளேயிங் ப்ரெடிக்ஷன் லெவன்ஸை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாபோட தான் பார்ப்போம். ஜானி பெஸ்டோ, ரிலி ருசோ, அசுதோஷ் சர்மா, ராகுல் சகர், ஜிதேஷ் சர்மா, சாம் கரன், சஷாந்த் சிங், ஹர்ப்ரீத் பரார், ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷிப் சிங், ககிசோர் ரபாடா. இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா பிரப் சிம்ரன் சிங் தான் வருவார். இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன்ஸை பார்த்தோன்னா ருத்ராஜ் கெய்ட்வாட், அஜிங்கியா ரஹானே, டேரல் மிச்சல் சாண்டனர், சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, முகேஷ் சௌத்ரி, ஷர்துல் தாகூர், ஜட் லீசன், மதிஷா பதிரானா இவங்களாம் இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயரை யாரை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் 3:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் வேணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.